அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, அதே போல நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுதான் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, அண்ணா சிங்கப்பூர்ல எங்க டெஸ்ட் அடிக்கிறது, அதே போல கோர் ட்ரேடு எந்த ட்ரைனிங் சென்டர்ல பண்றது, அதை பத்தி ஒரு வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவுல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதாவது கோர் ட்ரேடு எந்த ட்ரேடிங் சென்டர்ல பண்றது, சிங்கப்பூர்ல யாரெல்லாம் டெஸ்ட் அடிக்கலாம், யாரெல்லாம் டெஸ்ட் அடிக்க முடியாது அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில தெளிவா சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இது போல பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மல்டி ஸ்கில் கோர் ட்ரேடு எந்த ட்ரைனிங் சென்டர்ல பண்றது, அவங்க என்னென்ன ட்ரைனிங் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, அங்க என்னென்ன பிராக்டிஸ் எல்லாம் நீங்க பண்ணலாம், அதே போல நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல A to Z சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு கோர் ட்ரேட் பண்ணணும், எதுக்கு மல்டி ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க கோர் ட்ரேட் வந்து சிங்கப்பூர்ல 4 வருடத்துக்கு மேல அல்லது 6 வருடத்துக்கு மேல இருந்தீங்கன்னா உங்களை அவசியம் கோர் ட்ரேட் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அனுபவத்தை மேலும் கூட்டுறதுக்காக இதை பண்ண சொல்றாங்க. இந்த கோர்ஸ் பண்றதன் மூலம் உங்களுக்கு லோ லெவி மூலம் கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். அதாவது கம்பெனி மாறுறதா இருந்தாலும் சரி, நீங்க வேற ஒரு கம்பெனிக்கு வர்றதா இருந்தாலும் சரி, முதல்ல உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, கோர் ட்ரேட் நீங்க வச்சிருக்கீங்களா, மல்டி ஸ்கில் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து கோர் ட்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் இது ரொம்ப வழிவகை செய்யும். அதனால தயவு செஞ்சு நீங்க 6 வருடத்துக்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க இந்த கோர் ட்ரேட முடிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைனிங் சென்டர் வந்து சிங்கப்பூர்ல பல வருடங்களாக வெற்றிகரமா இயங்கி கொண்டிருக்கிற, பல திறமையான தொழிலாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற MOM அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த நிறுவனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா FRR அப்படிங்கிற ட்ரைனிங் சென்டர் தான் அது. இதுல வந்து மல்டி ஸ்கில்லும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, கோர் ட்ரேடும் சொல்லி கொடுக்குறாங்க, சிங்கப்பூர்ல டெஸ்ட் அடிக்கிறதுக்கான இன்ஸ்டிடியூட்டும் அவங்க வந்து வச்சிருக்காங்க. இந்த ட்ரைனிங் சென்டர்ல வந்து மல்டி ஸ்கில், கோர் ட்ரேடு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் அப்படின்ட்டு 3 வகையான டெஸ்ட் வந்து நீங்க இங்க அடிச்சுக்கலாம். நீங்க கோர் ட்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி, மல்டி ஸ்கில் பண்றதா இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில் அதாவது சிங்கப்பூர்ல டெஸ்ட் அடிக்கிறோம்னு சொல்லுவோம்ல, அதையும் நீங்க கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பர் வெல்டு ரோடுன்னு சொல்லக்கூடிய, நீங்க அனிபாவுல இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போறீங்கல்ல, அந்த மாதிரி போனீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கும். அதே போல நீங்க சிங்கை தமிழ் சங்கம் அல்லது சர்ச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நேரா அனிபா போறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும். இந்த லொகேஷன்ல வீடியோவோட உங்களை கூட்டிட்டு போறேன். சரிங்களா? இந்த மல்டி ஸ்கில் வந்து 10 வகையான ட்ரைனிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து இன்டர் பிளாக் லேயிங் எப்படி பண்றது, அதாவது கல் எப்படி சேர்க்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. 2வது வந்து கேஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு, அதாவது ரெடிமேடு வீடெல்லாம் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. 3வது வந்து அலுமினியம் ஃபார்ம் ஒர்க் இருக்குல்ல, அதை வந்து எப்படி எரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 4வது வந்து பிளம்பிங் சம்பந்தமான வேலைகளை வந்து சொல்லி கொடுப்பாங்க. 5வது MCP எப்படி ஏத்துறது இறக்குறது எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. 6வது வந்து பெயிண்டிங் ஒர்க். சரிங்களா? பெயிண்டிங் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. 7வது வந்து எலக்ட்ரிக்கல் வேலையை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. 8வது வந்து மெட்டல் ஸ்கஃபோல்டு இருக்குல்ல, அதை எப்படி எரெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 9வது வந்து சீலிங் போர்டு, அந்த அலுமினியம் ஃப்ரேம் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அந்த பப்பானை எப்படி ட்ரில் பண்றது அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. 10வது வந்து இந்த ஏர்கோன் டக்டிங் இருக்குல்ல, அது எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும், ஈஸியா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணி அந்த ட்ரைனிங் எடுத்து நீங்களே சிங்கப்பூர்ல டெஸ்ட் அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கோர் ட்ரேட். கோர் ட்ரேட்ல 2 வகையான ட்ரைனிங் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதுல ஒண்ணு வந்து எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான ட்ரைனிங், 2வது வந்து பிளம்பிங் சம்பந்தமான ட்ரைனிங். இந்த கோர் ட்ரேட் வந்து நீங்க தேக்காவிலே அவங்க ஆபீஸ்ல அதுக்கு பின்னாடி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்க அங்கேயே போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? அவங்க சிறந்த முறையில வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்ப உங்களுக்கு வீடியோ மூலமாக அவங்களோட ட்ரைனிங் சென்டருக்கும் ஆபீஸுக்கும் கூட்டிட்டு போறேன். என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எஃப்ஆர்ஆர் ட்ரைனிங் சென்டரோட ஆபீஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனிபாவுல இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போற ரோட்ல ரைட் சைட்ல இருக்கும். இதே நீங்க சிங்கை தமிழ் சங்கம் அல்லது சர்ச் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நேர அனிபா நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லெப்ட் சைட்ல வரும். அதாவது எஃப்ஆர்ஆர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு நேர் எதிராதான் இந்த எஃப்ஆர்ஆர் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என் கூட ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி 3 வகையான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுல ஒன்னு கோர் ட்ரேடு, 2வது மல்டி ஸ்கில், 3வது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கில். சரிங்களா? வாங்க உள்ள போவோம். நீங்க கதவை திறந்து உள்ள போன உடனே ரைட் சைட்ல இந்த ட்ரைனிங் சென்டர்ல யாரெல்லாம் டெஸ்ட் அடிச்சு அதாவது கோர் ட்ரேட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கினாங்களோ அவங்களோட போட்டோ எல்லாம் அழகா டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மேடம் தான் இந்த ஆபீஸோட அட்மின். உங்களுக்கு ட்ரைனிங் சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் நீங்க தேக்கா போனீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். சரிங்களா? இதே இடதுபுறம் நீங்க சிங்கப்பூர்ல என்னென்ன பிராக்டிஸ் அதாவது ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 10 வகையான ட்ரைனிங்க கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி. சரிங்களா? இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் சென்டரோட முதலாளியா உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இவங்க தான் இந்த ட்ரைனிங் சென்டரோட எம்டி, அதாவது முதலாளி. இந்த ஆபீஸ்க்கு பின்னாலதான் கோர் ட்ரைனிங் எடுக்கிற ட்ரைனிங் சென்டர் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ள போய் அவங்க எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் போயிருந்தப்ப நிறைய கூட்டமா இருந்துச்சு. அதாவது நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான கோர் ட்ரைனிங் தான். அது நீங்க அந்த ட்ரங்கிங் எப்படி பென் பண்றது, என்ன சைஸ்ல பென் பண்ணணும், அதே போல அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் போயிருக்கும் போது அருமையா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அதே போல எலக்ட்ரிக்கல் பைப்பை எப்படி பென் பண்ணணும், எப்படி ட்ரில் பண்ணணும், அதை அவங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்க நம்ம தமிழ் பசங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அதே போல பங்களாதேஷ் ஒர்க்கரும் நிறைய இருந்தாங்க. அதே போல சிங்கும் கூட இருந்தாங்க. சரிங்களா? உங்களுக்கு இந்த ட்ரைனிங் சென்டர்ல டெஸ்ட் அடிக்கணும் அல்லது கோர் ட்ரேடு பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க இங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இங்க வரும்போது இந்த புதிய பாதை யூடியூப் மூலமா நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்க உள்ள ட்ரெயினர் நான் பார்த்த அளவுல எத்தனை தடவை நீங்க சந்தேகம் கேட்டாலும் கோவப்படாம அருமையா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? அதே போல இந்த பைப்பு எப்படி பென் பண்றது, எப்படி செவத்துல மாட்டணும், எப்படி ட்ரில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவா விவரமாவும் சொல்லி கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் நீங்க கூச்சப்படாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்க ட்ரைனிங் எந்தெந்த நாட்கள்ல நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சண்டே கூட வரலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் கிளாஸ் கூட வரலாம். சரிங்களா? இது பத்தியான சந்தேகம் எல்லாத்தையும் நம்ம ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அட்மின் மேடத்தை நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். இந்த கோர் ட்ரேடோட முக்கியத்துவத்தை இவ்வளவு கூட்டத்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கோர் ட்ரேட் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கக்கூடிய நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கோர் ட்ரேட் இருந்துச்சுன்னா நம்ம எந்த கம்பெனிக்கு வேணாலும் ஈஸியா மாறிக்கலாம். சரிங்களா? அதே போல நம்ம சம்பள உயர்வு கேட்கறதுக்கும் இது ஒரு ரொம்ப பெரிய உதவியாகவும் இருக்கும். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த எலக்ட்ரிக்கல் பைப்பை பென் பண்றது. அதாவது அந்த மெட்டல் பைப் இருக்குல்ல, ஜிஏ பைப்னு சொல்லுவாங்க, அதை பென் பண்றதுக்கான மிஷின். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்பரை பார்த்தாவே தெரியும் இவர் செவத்துல எப்படி ட்ரில் பண்றதுன்னு அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல கேபிள் இழுக்கிறதுக்குள்ள ட்ரங்கிங்க எப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணணும், என்ன சைஸ்ல இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கான முறைகள் என்ன அப்படின்னு இந்த பக்கம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த படத்துல உள்ளது மாதிரிதான் நீங்க டெஸ்ட் அடிக்கும் போது, அதாவது நீங்க ஃபைனல் ட்ரைனிங்க்கு இந்த மாதிரிதான் நீங்க பண்ணணும். நீங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவா விளக்கமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த பக்கம் 2 பங்களாதேஷ் ஒர்க்கர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உள்ளது மாதிரிதான் அவங்க உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. இந்த சேப்பு கலர் ட்ரங்கிங்க எந்த அளவுல கட் பண்ணணும்,
என்ன சைஸ் இருக்கணும், அதை எப்படி வெட்டணும், அதை எப்படி சைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் போயிருக்கையில தெளிவா அவங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அங்க உள்ள ட்ரெயினர். சரிங்களா? அவங்களோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை நீங்க தேக்கா போனீங்க அப்படின்னா மறக்காம நீங்க இந்த சென்டருக்கு போயிட்டு ஒருவேளை நீங்க மல்டி ஸ்கில் பண்றதா இருந்தாலும் சரி, கோஆர்டினேட் பண்றதா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ட்ரைனிங் சென்டரை சூஸ் பண்ணுங்க. நல்லபடியா பாஸ் பண்ணிட்டு நீங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல இந்த பைப்பு எப்படி பென் பண்றது, எலக்ட்ரிக்கல் கேபிளை எப்படி இழுக்கிறது, அந்த ட்ரங்கிங் எப்படி செவத்துல அடிக்கிறது அப்படின்னு நீங்க முழுசா தேர்ற வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எலக்ட்ரிக்கல்லையும் அனுபவம் கிடையாது, பிளம்பிங்லயும் அனுபவம் கிடையாது, நான் போயிட்டு எப்படி பாஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். புதுசா ஒண்ணுமே தெரியாம போறவங்களுக்கு கூட ஈஸியா பாஸ் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு அவங்க சிறந்த முறையில உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப ரெண்டாவதா பார்க்க போறது பிளம்பிங் சம்பந்தமான கோர்ஸ் ட்ரைனிங் எப்படி கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிளம்பிங் சம்பந்தமான கோர்ஸ், அதாவது அந்த டாய்லெட் பவுல் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அந்த பைப்பு என்ன சைஸ்ல இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி பிராக்கெட் போடணும், எப்படி அந்த பிராக்கெட்டை சேர்க்கணும், அதாவது கப்ளிங்க சேர்க்கணும் அப்படிங்கிறத தெளிவா விளக்கமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அங்க ட்ரைனிங் பண்றவங்களை பார்த்தாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட கடைசியில சிங்கப்பூர்ல யாரெல்லாம் டெஸ்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது எஸ்பாஸ்ல உள்ளவங்கள முதல்ல பார்த்துருவோம். எஸ்பாஸ்ல உள்ளவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல மட்டும் வந்திருந்தாதான் நீங்க சிங்கப்பூர்ல டெஸ்ட் அடிக்க முடியும். அதே வேற செக்டர், அதாவது ஹோட்டலு இல்ல கடைகளுக்கு வந்திருந்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் கண்டிப்பா அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கு, நீங்க போய் கேட்கணும், மேலும் விவரம் தெரியணும் அப்படின்னா தவறாம இந்த ட்ரைனிங் சென்டர்ல போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பெர்மிட்ல உள்ளவங்க, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருந்தாலும் சரி அல்லது பிசிஎம் பெர்மிட்ல இருந்தாலும் சரி, நீங்க கம்பெனி லெட்டர் இல்லாம டெஸ்ட் அடிக்க முடியாது நண்பா. சரிங்களா? கம்பெனி லெட்டர் அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது போன்ற பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.